ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாட் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சேரனா அத்தனை ரவுடிங்களை அடித்தாங்க அப்படின்னு சோழனுக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமாக டவுட்டு. ஸோ ஆனால் நீயான அப்படின்னு திரும்ப திரும்ப நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டாங்க. ஆமாண்டா, சந்தாவை கிண்டல் பண்ணதும் கோவம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எல்லாரையும் போட்டு அடித்து உதச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. கடையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பாண்டி கடையே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வானதி வராங்க. பாண்டியனை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. முதல்லலாம் வந்தா என்னை லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லு, நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லு, அப்படி இப்படின்னு ஓயாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாண்டிக்கிட்ட பேசுறதுக்காக அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. உனக்கு பிடிக்கலன்னா போக வேண்டியது தானே, எதுக்கு இப்படி என்னை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது வானதி இப்போது அந்த மாதிரி மைண்ட் செட்லே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு கடைக்கு வராங்க. ஆனால் பாண்டி இல்லாத வாழ்க்கை வேண்டான்றதுல மட்டும் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் பாண்டியனை பார்க்க அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இப்படியெல்லாம் டல்லாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வானதிக்கு பாண்டியன் அவங்களுடைய கையை பிடிச்ச உடனே மனசே லேஸ் ஆயிடுது. ஒன்னில பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நடிக்காத, என்ன விஷயம்னு சொல்லு, நீ மறைக்கிறன்னு தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னில பாண்டி, சும்மா தான் அப்படின்னு. நீ இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா, நீ இப்போ என்கிட்ட சொல்லலைன்னா நீ பேசக்கூடாது, இந்த கடை பக்கமும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி இப்படி சொல்லிட்டேன், இங்கே பாரு, இப்படி மட்டும் தயவு செஞ்சு எப்பயுமே சொல்லிடாத, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, உன்கிட்ட சண்டை போட்டுட்டே வாச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், உன்னை பார்க்காம பேசாமல்லாம் என்னால் இருக்க முடியாது, சண்டை போடுறதுக்காகவாச்சு நான் இங்கே வருவேன், உன்னை பார்ப்பேன், சண்டை போடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி விதமான ஆளுடி நீ, உன்னை பார்க்கும்போதே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடி, ஏன் தான் அப்படி பண்ணுற, சண்டை போடுற, பேசுகிற, நான் எல்லாமே இருக்கவும் முடியாதுன்ற, விட்டுட்டு போடினாலையும் போகவும் மாட்டேன்ற, என்னதாண்டி உன் பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் பாண்டி, காதல்லையும் சரி, அன்புலையும் சரி, மோதல்லையும் சரி, நம்ம 3 விதத்துலையும் ஒரே மாதிரியும் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து வானதி சொல்லிட்டு இருக்கவும், விதமாக ஏதோ கவிதையெல்லாம் சொல்கிறடி, எனக்கு தான் வரல அப்படின்னு. இங்கே பார் பாண்டி, எனக்கு என்ன கோவம் அப்படின்னா, நீ என்னை எதுலேயுமே முக்கியத்துவம் எடுத்துக்க மாட்டேன்ற, அது மட்டும்தான் என்னுடைய கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்படியெல்லாம் நீ இதை நினச்சி வருத்தப்படாத, இது நம்மளுடைய கடடி, நீ என்னுடைய பொண்டாட்டியாக போகிறவ, உனக்கு நான் ஒன்று சொல்லி தான் நீ அதை செய்யணுன்றது கிடையாது, இது நம்மளுடையது, நீ ஏன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி வரும், நான் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளோடது பாண்டி, இதை நம்ம பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீ ஐடியா கொடுத்து எல்லாத்துலேயும் நீ கலந்துக்கணும். அது எப்படி நான் உன்னை இன்வைட் பண்ணுறது, இங்கே பார், நம்ம 2 பேரும் ஒன்று தானே, அப்போது நான் முடிவு பண்ண என்ன, நீ முடிவு பண்ண என்ன அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது வானத்தையும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. வானதியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, பாண்டியன் ஏதோ ஒன்றுத்துக்குமே நம்மளை கூப்பிட மாட்டேன்றாரு, நம்மளை மதிக்க மாட்டேன்றாரு, நம்ம இல்லைன்னா கூட எல்லாத்தையும் அவரே நடத்திக்கிறாரு அவரோட ஃபேமிலியோடைய. நான் வேணுமா, ஃபேமிலி வேணுமான்னு கேட்டால் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அதே சமயம் நானும் முக்கியம்னு சொல்கிறாரு. ஆனால் முதல்ல ஃபேமிலின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அண்ணன், என் சேரண்ணன், என் அண்ணி, சோழ, பல்லவன் அப்படின்னு அவங்களுடைய புராணமே பாடுறாங்க அப்படின்றது தான் வானதிக்கு வந்து ஒரு சின்ன கோபம். அது வந்து ஆனால் பாண்டியனை விட்டுட்டு போகிற அளவுக்கு கிடையாது. அவங்க கிட்ட சண்டை போட்டாலே அடுத்த நொடியே திரும்பவும் வந்து நிற்கிறாங்க. ஏன் என் மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டேன்றா அப்படின்னு தான் திரும்பவும் வானதி சண்டை போடுறாங்களே தவிர, பாண்டியனை விட்டு போகணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அவங்களுக்காக, பாண்டிக்காக எந்த லெவலுக்கு வேணாலே வானதி பேச ரெடியாக இருக்காங்க. அடி உத வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பாண்டியனுக்காக மட்டும்தான் இருக்காங்க. எல்லா ஒரு பொண்ணுக்குமே இருக்கிற சின்ன ஒரு ஆசை, ஏக்கம் தான் அவங்களுக்கு, தான் புருஷன் தான் பேச்சை கேட்கணும் அப்படின்னு. எல்லா ஒரு மனைவியும் கல்யாணம் ஆனவங்க எப்படி ஆசைப்படுறாங்களே அதே மாதிரி தான் பாண்டியனும் இருக்கணும் அப்படின்னு வானதி ஆசைப்படுறாங்க. நம்ம பேச்சை கேட்கணும், நம்ம கிட்ட இருக்கணும், நமக்காக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம வானதியோட ஆசை. அதுக்காக தான் அவங்க ரொம்ப பொசிஷனஸ் ஆகிட்டு இருக்காங்க பாண்டியன் மேலே. ஸோ
இதையும் பாண்டியனும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில நேரங்களில் 2 பேரும் சண்டை போட்டாலும் இந்த சமயங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. கடையிலே பேசிக்கிட்டு இங்கப்பா இந்த மாதிரிலாம் இனி நினைக்காத, இது நம்மளுடைய கடை, வெள்ளிக்கிழமை பூஜை இருக்குது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ தான் முதல் ஆளே வந்து நின்று இங்கே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. என்னை வேலை செய்யறதுக்கு மட்டும் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாத்தியா திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட, அப்போ உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, எங்கள் வீட்டாளுங்களை நான் வர வச்சுக்கிறேன், சேரண்ணா நிலா எல்லாரும் முதல்ல நின்று செய்வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் தான் என்னதான் கூப்பிட்டல நானே வரேன் அப்படின்னு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நீங்கள் எல்லாருமே வேணும்டி, நான் கடை திறக்கிறப்போ அப்படின்னு எல்லாம் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த சோழன் எப்போ பார்த்தாலும் நிலா கிட்ட, அதாவது நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சமைக்கணும் அப்படின்னு போகும்போது பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து சோழன் கிட்ட பேசுறதே கிடையாது. எதுக்கு இவர்கிட்ட தேவையில்லாத வாயை கொடுத்துட்டு நாம் ஒன்று பேசினா பதிலுக்கு அவரு ஒரு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, இந்த பள்ளம் பையனும் காலேஜுக்கு போயிட்டான், அண்ணனும் வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் சரி பாண்டியன் என்ன பண்ணுறானோ, கடையில் புது ஓனர் ஆகிட்டான், கடையை டெக்கரேஷன் பண்ணணும், பூஜைலாம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கே வராரு. அங்கே வந்து பார்த்தா தான் இங்கே இவங்க 2 பேரும், அதாவது வானதியும் பாண்டியனும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே என்னடா இது, நமக்கு தான் கொடுப்பன இல்லையே, எப்பயுமே சண்டையோடய இருக்கே, இவங்களாச்சும் நிம்மதியாக இருக்கணும், எதுக்கு இவங்களை கெடுக்கணும், எப்போ பார்த்தாலும் இதுங்க 2 சண்டையில் தான் இருக்குங்க, இன்னைக்கின்னு பார்த்து ரொமான்ஸில் இருக்குங்க, நேற்று நாம் சண்டை போட்டோம், என்ன பண்ணுறது, இருந்துட்டு போகட்டும், நமக்கு கொடுப்பன இல்லை, போகலாம். தம்பியை நமக்கு பின்னாடி பிறந்தவன் அவனை லவ் பண்ணி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஒரு லவ் கூட என்னால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னலாம் சோழன் ஃபீல் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. சரி அண்ணா சைட்டில் தானே இருக்கும், சரி என்ன கிட்ட போகலாம், நேற்று எப்படிலாம் சண்டை போட்டார் அதாவது அவரும் சந்தாவும் எப்படியெல்லாம் பீச்சில் இருந்தாங்கிறத பற்றி ஏதாச்சும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனால் அதே காட்சி தான். ஆக்சுவலி சந்தா சோழன் வரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. அங்கே வந்து நேற்று நீங்கள் ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, நீங்கள் பார்க்க சைலண்ட்டாக இருக்கீங்க, எப்படி சண்டை போட்டீங்க அப்படின்னலாம் கேட்குறாங்க. சந்தா, அதுவாப்பா உன்னை கிண்டல் பண்ணாங்கல்ல, எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதான் நான் அவங்கள போட்டு அடி அடிச்சிட்டேன், நான் அப்படி கோவப்பட்டு அடிக்காமல் இருந்தால் அவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல சந்தா, என்னை நம்பி வந்த நீ, நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன், பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விடணும்ல, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது மட்டும் இல்லை, உனக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன், அதனால தான்ப்பா அப்படின்னலாம் சொல்லவும் சேரன் அப்படி சொல்லிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேரன் பேசுறது, நமக்காக சண்டை போட்டுருக்காரு, நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தாவும் அதே மாதிரி சேரனுக்கு முதல்ல முத்தம் கொடுக்குறாங்க. அப்படி முத்தம் கொடுத்த உடனே சேரனுக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவருக்குமே அந்த காதல் உணர்வுகள் வந்துடுது. அப்போது திரும்பி பார்த்துக்கிட்டு சந்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு சேரனை பார்க்கவும் பதிலுக்கு சேரனும் நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ என்னடா இது, எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது, நமக்கு கிடைச்சது அதாவது நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான் அப்படின்னு சேரன் முடிவு பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் சரி இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கலான்னு ஃபோனை பார்த்துட்டு படுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அப்படின்றாரு, டைம் பார்த்துட்டு நிலா ஆஃபீஸ்லேருந்து வர்ற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாமா, சண்டேலாச்சும் நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு போகிறாரு. அங்கே போய் நிலா கூப்பிடாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நிலா வந்த உடனே கார்ல ஏறி உட்காடுறாங்க. சோழன் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு கார்ல, அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. நிலா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நான் கூப்பிடாமே அப்படின்னு. ஏன் நான் வரக்கூடாதா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகாமல் வேறு யாரும் கூட்டிகிட்டு போவாங்க, ஏறுங்க காரில், சும்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன். ஐயோ ஆள் ரொம்ப இன்னும் சூடாக தான் இருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆஃபீஸ் வேறு, ஏறி போயிடலாம் அப்படின்னு நிலா ஏறுறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன எனக்கா அப்படின்னு. ஆமாம் உங்களுக்கு தான் வாங்கி வச்சுருப்பீங்க அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு தாங்க வாங்கினேன், சாப்பிடுங்க பேசாமல் அப்படின்னு. அப்போது தண்ணியை குடிச்சிட்டு கார் எடுக்கலாம் அப்படின்னு சோழன் நினைக்கும் போது என்ன ஆள் எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, நேற்று நடந்த சண்டையிலேருந்து சார் இன்னும் வெளியில் வரலையா என்ன, அவ்வளோ பெரிய சண்டை ஒன்றும் இல்லையே அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு.
பின்ன வேற என்ன அப்படின்னு சில பல காட்சிகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி நடக்க மாட்டேந்தே, எப்போ பார்த்தாலையும் முட்டிக்கிட்டு மோதல்லையே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு பாண்டிய கடை வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு அங்கே போனேன். அங்கே பார்த்தா இந்த வானதியும் பாண்டிய பையனும் எப்போ பார்த்தாலே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இன்னைக்கின்னு பார்த்து ரெண்டும் லவ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு. ஐயோ ஏங்க உங்களை யார் அங்கே போக சொன்னது அப்படின்னு. ஏங்க அங்கே அவங்க 2 பேரும் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். அப்புறம் பேன கடையை திறந்து போட்டுட்டு லவ் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு என்னங்க தெரியும். கடைக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன பல 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 காட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், அடுத்து சேரனை கட்டிக்காச்சும் போகலான்னு போனேன். அங்கே அதே காட்சி தான் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அதே காட்சா அப்படின்னு. ஆமாங்க, அங்கே போனால் சேரனும் சந்தானும் 2 பேரும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சேரனா, என்னால் நம்ப முடியல, நீங்கள் சும்மா ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏங்க நான் ஏங்க பொய் சொல்ல போகிறேன், உண்மையிலே தாங்க அந்த சந்தா அண்ணனுக்கு கிஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ணன் என்னன்னா பதிலுக்கு கிஸ் பண்ணுது, 2 பேரும் ஒரே ரொமான்ஸு லவ். உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணனை பற்றி. அண்ணன் இந்த மாதிரி ஆள் இல்லை, நம்மளை தான் அடிதடிக்க போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, பொண்ணுங்க பின்னாடி சுற்றக்கூடாது அப்படி இப்படின்னு ஓவராக அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அண்ணன் அப்படி இல்லை தெரியுமா அப்படின்னு. ஏங்க அண்ணனும் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணன் வேற நீங்கள் வேற. நீங்கள் பொண்ணுங்க பின்னாடி வளையிற மாதிரிலாம் அண்ணன் இல்லை. என்ன அண்ணனை ஏதோ வேற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. உங்கள் அண்ணனை நான் என்ன சொல்லலைங்க, சொல்ல வர விஷயத்த முழுசாக கேளுங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்கவும், அப்போ தான் நீங்கள் பாருங்கள் அண்ணன் இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க. லவ்வா அப்படின்னு. ஆமாம், நம்ம சந்தாவை தான் அப்படின்னு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நிலா சொல்லவும், ஆமாங்க தெரிஞ்ச விஷயந்தான். அண்ணன் சந்தாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. 2 பேருக்குன்னு லவ்னா லவ், அவ்வளோ பேர் லவ், ரொமான்ஸ்னா ரொமான்ஸு, அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னு, நேற்று பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அப்படின்னு. ஆமாம், அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒருத்தர் மனசை விட்டு மனசு பேசணுன்னு தானே அவங்கள பீச்சுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு. ஆமாம், அங்கே போய் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க அப்படின்னு. ஏங்க இது அண்ணன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு. நான் புதுசாக எதையும் சொல்லலைங்க. சந்தாவும் அண்ணனும் அங்கே போயிருக்கப்போ ரவுடிங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க சந்தாவை பார்த்து. அண்ணன் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினதுனால அண்ணனுக்கு கோவம் வந்து முதல்ல வேண்டான்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் முடியலன்னு உடனே இவங்களும் வேணும்னே துரத்தி போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ணன் எவ்வளோ பேர் ஃபைட் பண்ணியிருக்குன்னு தெரியுமா. வந்த 6 பேரையும் கையை காலை உடச்சி அனுப்பியிருக்காரு. அந்த 6 ரவுடிங்களும் இன்னொரு ரவுடிங்களோட சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு காலையில் பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தெரியுமா அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காரில் அப்படியே ஓட்டிக்கிட்டே அப்படிலாம் பேசிட்டு போயிட்டுருக்கவோ, சரி கதை கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, சேரண்ணா அப்படி பண்ணுச்சின்னு ஆச்சரியமாக இருக்குது, சரி ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா அப்படின்னு. நீங்களா என்கிட்டயா அப்படின்னு. நேற்று வரைக்கும் நம்ம கூட சண்டை போட்டுட்டு காலையில் வரைக்கும் பேசாமல் இருந்தவ ஏன் இப்போ காரில் ஏறதுக்கு முன்னாடி கூட நம்மக்கிட்ட சண்டை போட்டா, இப்போது நமக்கு ஏதாச்சும் வாங்கி தரீங்களா அப்படின்னு நடந்து போகலான்னு சொல்கிறா. ஐயோ சோலா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. சரி இதுதான் நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படியே போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வேணுன்றத வாங்கிக்க சொல்கிறாங்க. சோழன் காசு கொடுக்குறாரு. நிலா பாடுறா, காசுலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஏங்க நான் கொடுக்கக்கூடாதா, அதுவும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சோழன் வலிகிறாரு. ரொம்ப வலிது வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. டேரெக்டாகவே சொல்கிறாங்க. அதான் தெரியுதுல்ல, ஆனால் என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்றியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கவும், அப்போது அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள், அண்ணா எல்லாரையும் அடிச்சிச்சா வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு. ஆமாங்க, தோ அப்பா இருக்காருல்ல அவர்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இவரும் ஏதோ வீடு கட்டுற வேலைன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே இன்னும் என்ன அண்ணன் கையை உடைக்கணும்னு எல்லாரும் சண்டை போட, நானும் பாண்டி 2 பேரும் அவங்கள தடுத்துட்ருக்க. அப்போ தான் என்ன விஷயம் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது அண்ணன் நடந்த விஷயத்த சொல்லிச்சா. சொன்ன உடனே எல்லாரையும் அடித்து ஓட விட்டுட்டோம். அப்புறம் அவரோட அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னலாம் சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. நீங்கள் தானே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், இன்னும் பல்லவனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்னங்க அண்ணன் சண்டையெல்லாம் போடுமா அப்படின்னு. ஏங்க
காதலி கூட இருக்கும்போது காதல் வந்ததும் எங்கேருந்து தான் அந்த ஃபயர் வந்துச்சுன்னு தெரியாமல் அண்ணன் ஜிம்பாடியை கல்லும் மண்ணுமா தூக்கி வச்சுக்கிட்டு சந்தாவுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுதுன்னு அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சரியான ஃபைட் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே அண்ணன் நம்மக்கிட்ட தான் மட்டும் வாய் அமைதியாக இருக்குது, பாசத்தை காட்டி வளர்க்குறாரு. ஸோ பயங்கர அண்ணன் டெரருங்க அப்படின்னெல்லாம் வந்து சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி தான் இருக்கணும். உங்களை மாதிரியே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் வலிஞ்சிட்டு அண்ணன் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் அவர் அண்ணனா இருக்காரு அப்படின்னெல்லாம் வந்து நிலா சொல்லிட்டு இருக்கவும் ஓவரா அவங்க அண்ணன் நீங்க புகழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அதுக்கு தாங்க வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்லவும் என்ன ஃபீலிங்கு, ஏன் நீங்கள் எந்த பொண்ணையும் லவ் பண்ணது இல்லையா என்ன அப்படின்னு. இல்லைங்க, சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்கூல் டேஸ்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த பொண்ணும் நம்மளெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது காலேஜா அப்படின்னு. ஓ சாரி உளறிட்டில்ல, ஸ்கூலு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி எல்லா பொண்ணுக்கிட்டையும் வலிஞ்சிக்கிட்டே இருந்தால் எந்த பொண்ணு தான் உங்களை லவ் பண்ணும்? ஒரு பொண்ணை பார்த்து ஒழுங்காக லவ் பண்ணணும். அப்போ தான் நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியும். ஏதாச்சும் உருப்படியாக பண்ணணும்னு நினைக்கணும். ஒன்று போனால் ஒன்று ஆஃபரில் வர்ற மாதிரி எல்லா பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தால் அப்படி தான் நடக்கும். முதல்ல நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கள். லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பழகி சீக்கிரமாக அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணுங்கள். ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னலாம் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறாரு. சோழனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. லவ் பண்ணி தானே இவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு லவ் பண்ண பொண்ணு கூட ஓடி வந்துச்சு. அவ கடத்தில் தாலியை கட்டிட்டு 2 பேரும் மனசு ஒத்து போய் அவகிட்ட காதலை சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு பார்த்தா முடியவே முடியாது, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் யாராச்சும் பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஐயோ சோழா என்னடா குடும்பம் உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போது சிவனேன்னு இவ்வளோ பேத்துறா அப்படின்னு நடுவில் ஒரு காயத்ரியை லவ் பண்ண அவளையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஏன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கெடுத்து விட்டுட்டு இப்போது பேசுகிற பேச்சை பார்த்தியா அப்படின்னெல்லாம் வந்து சோழன் நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் ஏங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கேன், நீங்கள் என்னங்க இங்கே நின்று இருக்கீங்க, வாங்க நேரமாகுது போகலாம் அப்படின்னு. ஏங்க இது உங்களுக்கே நியாயமாக தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. பின்ன நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மேலே நான் லவ் பண்ணேன். உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்ததப்போ உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பீச்சில் தான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு. நீங்கள் தான் முடியவே முடியாது, விவாகரத்து வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ பொண்ணை லவ் பண்ணுங்க நான் சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் பார்த்து நிலாவை கேட்கவும், ஏங்க உங்களை லவ் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு. இல்லையே, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே இந்த எண்ணத்தோட நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்போது இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு எல்லாரு கூடயும் கேஷுவலாக இருந்துக்கிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் என்னங்க அப்படின்னலாம் வந்து சோழன் கேட்கவும், வீட்டில் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் நானும் ஒன்றாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது நீங்கள் என் மேலே உண்மையிலே எனக்கு வந்து தனியாக கேரிங் எடுத்து என்னை அதாவது அக்கறையாக தனியாக என்னை கவனிச்சிக்கிட்டீங்க. இப்போ என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை லவ் பண்ணுற எண்ணத்தில் தான் உங்கள் கூட இவ்வளோ நாளாக பழகிட்டு உங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ மட்டும் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அவ்வளோதாங்க நான் ரொம்ப கடுப்பாகிடுவேன் அப்படின்னு நல்லா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்போவும் நடிச்சு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் உங்களை தான் விரும்புகிறேன். உங்கள் கூட காலம்பூரா இந்த நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னே சோழன் சொல்லிட்டு இருக்காரு. நீலா சோழனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? சோழன் தன் காதலை நிலா கிட்ட இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு. நிலா இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.